வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். செய்திகளுக்குச் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டம் மார்க்கார்னி ரத்து செய்ய மறுப்பு. திடீர் அறிவிப்பால் பெரும் பரபரப்பு. பொது இடங்களில் பரவும் தட்டம்மை, இந்த இடங்களுக்கு சென்றவர்களுக்கு ஆபத்து. இன்டீரியர் ஹெல்த் வெளியிட்ட அபாய அறிவிப்பு. பள்ளிகளில் செல்போன் தடை, மான்ட்ரீல் எடுத்த அதிரடி முடிவு, மாணவர்கள் தவிப்பு. பாடசாலைக்கு பூட்டு போடும் அபாயம், அல்பர்டாவில் பரபரப்பு. கனடாவில் புதிய சம்பள உயர்வு, வெளியானது புதிய பட்டியல், அரசாங்கத்தின் திடீர் அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கனடாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தை, அதாவது டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் புரோகிராமை ரத்து செய்யும் எண்ணம் இல்லை என பிரதமர் மார்க்கார்னி தெரிவித்துள்ளார். அதே சமயம் இந்த திட்டம் இன்னும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் உள்ளூர் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக வெளிநாட்டு பணியாளர்களை தற்காலிகமாக வேலைக்கு அமர்த்த கனேடிய முதலாளிகளுக்கு இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. இதற்காக தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீடு என்ற சான்றிதழை முதலாளிகள் பெற வேண்டும். கனடாவில் அந்த குறிப்பிட்ட பணிக்கு தகுதியான நிரந்தர குடியிருப்பாளரோ அல்லது குடிமக்களோ கிடைக்கவில்லை என்பதை இந்த சான்றிதழ் உறுதி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் கனேடிய இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிப்பதாகவும் ஊதிய உயர்வை தடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தி வருகிறார். பியர் பொலிவரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த பிரதமர் மார்க்கார்னி இந்த திட்டத்துக்கு ஒரு பங்கு உள்ளது என்றும், ஆனால் அது கவனம் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஒட்டுமொத்த குடியேற்ற அமைப்பு முறையையும் அரசாங்கம் மறு ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மொத்த மக்கள் தொகையில் அவர்களின் விகிதத்தை குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மார்க்கார்னி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் கனடாவில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் பல ஆண்டுகளாக கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. 2023ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் டொமோயா ஓபகாட்டா இந்த திட்டத்தை தற்காலிக அடிமைத்தனத்தின் விளைநிலம் என்று கடுமையாக சாடியிருந்தார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதாகவும் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கவலை தெரிவித்திருந்தார். மேலும் சில முதலாளிகளும் குடிவரவு முகவர்களும் சட்டவிரோதமாக LMIA அனுமதிகளை $10,000 விற்பனை செய்வதாகவும், இது $10,000 முதல் $1,80,000 வரை கூட விற்கப்படுவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2021ஆம் ஆண்டில் கனடாவின் தலைமை கணக்காய்வாளர் தொற்று நோய்களின் போது வெளிநாட்டு பணியாளர்களை பாதுகாக்க அரசாங்கம் தவறிவிட்டதாக தனது அறிக்கையில் கண்டனம் தெரிவித்திருந்தார். 1923இல் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பல மாற்றங்களுக்குள்ளாகி இன்று கனடாவின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் விவாதங்களில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. ஏர் கனடா விமான நிறுவனம் வழங்கிய ஊதிய உயர்வு சலுகையை விமான பணிப்பெண்கள் பெருமளவில் நிராகரித்துள்ளனர். கனேடிய பொது ஊழியர் சங்கத்தின் அங்கத்திற்குள்ளான விமான பணிப்பெண்களில் 99.1% இந்த தற்காலிக புதிய ஒப்பந்தத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வாக்கெடுப்பில் 10,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களில் 99.4% பேர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவை தொடர்ந்து ஊதிய பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டமாக மத்தியஸ்தம் நாடப்படும். மத்தியஸ்தம் தோல்வியுற்றால் இந்த நடுவர் மன்றத்துக்கு செல்லும். எவ்வாறாயினும் வேலை நிறுத்தம் அல்லது கதவடைப்பு போன்ற எந்தவொரு தொழிலாளர் இடையூறும் ஏற்படாது என ஏர் கனடா மற்றும் சங்கம் ஆகிய இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனால் விமான சேவைகள் திட்டமிட்டபடி தொடர்ந்து இயங்கும். நிராகரிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் பெரும்பாலான இளநிலை விமான பணிப்பெண்களுக்கு இந்த ஆண்டு 12% சம்பள உயர்வும், சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு 8% உயர்வும், அடுத்தடுத்த ஆண்டுகளில் சிறிய அளவிலான உயர்வுகளும் முன்மொழியப்பட்டிருந்தன. சங்கமானது மத்திய அரசாங்கத்தின் மீது விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. அரசாங்கம் நடுநிலையாக செயல்படவில்லை என்றும், ஊதியத்தை குறைப்பதற்கு ஏர் கனடா நிறுவனத்துக்கு சாதகமாக அரசாங்கம் செயற்பட்டதாகவும் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற 3 நாள் வேலை நிறுத்தத்தை இந்த நிராகரிக்கப்பட்ட தற்காலிக ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டு வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் இன்டீரியர் ஹெல்த் பகுதியில் பல இடங்களில் தட்டம்மை நோய் பரவல் ஆபத்து இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி சமர்லாண்ட், ஹெலோவ்னா மற்றும்
பென்டிக்ஷன் ஆகிய நகரங்களில் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 மற்றும் செப்டம்பர் 2 ஆகிய திகதிகளில் இந்த நோய் வெளிப்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. நோய் தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்த அனைவரையும் அடையாளம் காண முடியாத சந்தர்ப்பங்களில் பொது சுகாதார அதிகாரிகள் இவ்வாறான எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். சமூகத்தின் வேறு சில இடங்களிலும் நோய் வெளிப்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 31 சம்மர்லாண்டில் லேக் சைடு ஹால்வரி சாப்பிள் 9710 பிரவுன் ஸ்ட்ரீட்டில் காலை 9 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. அதேபோல் சம்மர்லாண்ட் கம்யூனிட்டி சென்டர் 9710 பிரவுன் ஸ்ட்ரீட் காலை 9 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. ஷானசீஸ் ஹோப் ரெஸ்டாரண்ட் 12817 லேக் ஷோர் டாக்டர் எஸ் மாலை 6:30 மணி முதல் உணவகம் மூடப்படும் வரை. அதேபோல் செப்டம்பர் 2 பென்சிக்ஷனில் மெக்டொனால்ட்ஸ் வித் பிளே பிளேஸ் 1804 மெயின் ஸ்ட்ரீட் மதியம் 12 மணி முதல் 2:30 மணி வரை. வால்மார்ட் 275 கிரீன் அவென்யூ மதியம் 3:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. மேற்குறிப்பிட்ட இடங்களில் இருந்தவர்கள் தட்டம்மை நோய்க்கான அறிகுறிகளை கண்காணிக்குமாறும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்க பிரிட்டிஷ் கொலம்பியா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலின் ஆபத்து மதிப்பீட்டு கருவியை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 2023 ஆண்டில் 7 வயது சிறுவர்களிடையே தட்டம்மை தடுப்பூசி விகிதம் 72.4% குறைந்துள்ளது. இது 10 வருடங்களுக்கு முன்னர் 90.9% காணப்பட்டது. இந்த வருடத்தில் மாகாணத்தில் இதுவரை 242 தட்டம்மை நோயாளர்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளனர். இது எளிதில் பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் என்பதனால் மிகவும் கவனமாக இருக்குமாறு தற்போது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் மான்ட்ரியல் நகரில் உள்ள பள்ளிகளில் செல்போன்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்த முதல் வாரத்தில் மாணவர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் கல்வியான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முன்னதாக வகுப்பறைகளில் மட்டுமே செல்போன் பயன்படுத்த தடை இருந்தது. ஆனால் தற்போது பள்ளியின் முழு வளாகத்துக்கும், அதாவது மதிய உணவு மற்றும் இடைவெளி நேரங்களிலும் இந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியால் சில சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சில ஆசிரியர்கள் கூறினாலும் பல மாணவர்கள் இந்த தடையை மீறுவதற்கான வழிகளையும் கண்டுபிடித்தனர். சில மாணவர்கள் மதிய உணவு இடைவேளையின் போது பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறி தங்கள் செல்போன்களை பயன்படுத்தி மற்ற பள்ளி நண்பர்களுடன் உரையாடுவதை காண முடிகிறது. இருப்பினும் சிலர் இந்த தடையால் மாணவர்கள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துவதாகவும் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பது எளிதாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். சில மாணவர்களும் இந்த தடையை வரவேற்கின்றனர். மேரிமவுண்ட் மேல்நிலைப் பள்ளி மாணவரான பிராண்டன் தற்போது பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறியுள்ளார். இந்த செல்போன் தடை அதன் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் பள்ளிகள் இந்த புதிய விதியை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன. வரும் நாட்களில் இதன் முழுமையான தாக்கம் தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரேட்டர் சட்பரி பகுதியான கார்சனில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒரு வீடு முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது. வீட்டின் இணைக்கப்பட்ட கராச்சில் பற்றிய தீ வீடு முழுவதும் பரவியது. வீட்டில் இருந்த புகை எச்சரிக்கை அலாரங்கள் சரியான நேரத்தில் ஒழித்ததால் குடும்பத்தினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். எனினும் இந்த விபத்தில் சுமார் $7,50,000 பெறுமதியான சொத்துக்கள் எரிந்து நாசமாகின. மேலும் குடும்பத்தினர் வளர்த்து வந்த 2 செல்ல பூனைகள் தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தன. 5 தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 28 வீரர்கள் போராடி தீயை அணைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவும் நோக்கில் அவர்களது மகள் இணையத்தில் நிதி திரட்டி வருகின்றார். தீ விபத்துக்கான காரணம் சந்தேகத்துக்குரியதல்ல என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிச்சனரில் உள்ள எக்ஸ்ட்ரீம் மோட்டார்ஸ் லிமிடெட் என்ற கார் டீலர்ஷிப் நிறுவனத்தில் சனிக்கிழமை அதிகாலை நடந்த தீ விபத்து சம்பவத்தில் சுமார் $2,50,000 சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 6 வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. நிறுவனத்தின் இணை உரிமையாளரான அட்னான் கான் ஊழியர் ஒருவர் மூலம் இந்த தீ விபத்து குறித்து அறிந்துள்ளார். அதிகாலை சுமார் 3:50 மணியளவில் கருப்புடை அணிந்த நபர் ஒருவர் நீல நிற கேனிலிருந்து திரவத்தை வாகனங்கள் மீது ஊற்றி தீ வைப்பதை பாதுகாப்பு கேமரா காட்சிகள் பதிவு செய்துள்ளன. முகம் மறைக்க அந்த நபர் விலையுயர்ந்த கார்களை குறிவைத்து தீ வைத்ததாக தெரிகிறது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 2 சந்தேக நபர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என கான் நம்புகின்றார். வெளிர் நீல நிற டொயோட்டோ RAV4 வாகனம் ஒன்று தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்டதும் அந்த வாகனம் தீ வைப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே டீலர்ஷிப்பை கடந்து சென்றதும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களை கண்டறிந்து கைது செய்ய வழிவகுக்கும் தகவல் அளிப்பவர்களுக்கு $10,000 வெகுமதி வழங்கப்படும் என வணிக நிறுவனம் அறிவித்துள்ளது. வெப் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மற்றும் லூயிசா ஸ்ட்ரீட் பகுதியில் இந்த சம்பவம் குறித்து போர்ட்டலோ பிராந்திய காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. டீலர்ஷிப் சனிக்கிழமை தொடர்ந்து இயங்கிய போதிலும் உரிமையாளர்கள் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பரிசீலித்து வருகின்றனர். இதுபோன்ற ஒரு சம்பவம் மற்ற டீலர்ஷிப்களுக்கும் நடக்கக்கூடும் என்று தனது கவலையை வெளிப்படுத்திய கான் இது சமூகத்தையும் ஊழியர்களின் குடும்பங்களையும் எவ்வாறு பாதிக்கின்றது என்பதையும் வலியுறுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஆசிரியர்களுக்கும் மாகாண அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரம் முறிவடைந்ததால் அல்பர்டாவில் ஆசிரியர் வேலை நிறுத்தம் அல்லது கதைவடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆசிரியர்கள் சங்கத்துக்கு அதன் 51,000 உறுப்பினர்கள் வேலை நிறுத்தத்துக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். மேலும் ஆசிரியர்களின் தொழில் வழங்குநர்கள் சங்கம் ஆசிரியர்களை வெளியேற்றுவதற்கு பாடசாலை சபைக்கு அதிகாரம் அளித்துள்ளது. இந்த தொழிலாளர் இடையூறு குறித்து பெற்றோர்கள் கவலை கொண்டுள்ளனர். சிலர் குழந்தை பராமரிப்பு அல்லது வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். கிராண்டே பாரியைச் சேர்ந்த ஒரு பெற்றோரும் பராமரிப்பாளருமான வெவர்லி மைக்கோல் ஒரு வேலை நிறுத்தம் அல்லது கதவடைப்பு ஊனமுற்ற குழந்தைகள் மற்றும் குறைந்த வருமானமுள்ள குடும்பங்கள் உட்பட ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களை விகிதாசாரத்தில் பாதிக்கும் என்று கவலைப்படுகிறார். ஏனெனில் அவர்களால் தனியார் பராமரிப்பை வாங்க முடியாது. மேலும் ஒரு பெற்றோர் தெரிவிக்கையில், COVID-19 தொற்று நோய்களின் போது ஏற்பட்டதை போலவே தன்னுடைய 6 குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய கற்றல் இடைவெளிகள் குறித்து கவலைப்படுகிறார். நிதி அமைச்சரின் அலுவலகம் தொழிற்சங்க தந்திரோபாயங்கள் மாணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தீங்கு விளைவித்தால் மட்டுமே கதவடைப்பு ஒரு பதிலாக இருக்கும் என்றும் தொழிற்சங்கத்தை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறும் அழைப்பு விடுத்துள்ளது. கனடாவின் பாரி நகரில் நெடுஞ்சாலையில் இருந்து வெளியேற்றப்பட்ட வாகனம் ஒன்று திடீரென தீப்பெட்டி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்டாரியோவின் பாரி நகரில் உள்ள ஃபெரிஸ்லீன் வாகன நிறுத்துமிடத்தில் சனிக்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றது. நெடுஞ்சாலையில் பயணித்தபோது SUV ரக வாகனம் ஒன்றில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அதன் சாரதி வாகனத்தை உடனடியாக அருகில் இருந்த நிறுத்துமிடத்தில் நிறுத்தியுள்ளார். அவர் நிறுத்திய சில நிமிடங்களிலேயே வாகனத்தின் முன்பக்கத்திலிருந்து தீ பரவ தொடங்கியது. இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளது. அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த பாரி தீயணைப்பு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தீயை துரிதமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கனடாவில் உள்ள 5 மாகாணங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வருகின்ற அக்டோபர் 1 முதல் புதிய குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அமலுக்கு வருகிறது. இந்த மாற்றத்தின் மூலம் பல தொழிலாளர்களின் ஆண்டு வருமானம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாகாணங்களிலேயே ஒன்டாரியோ மாகாணத்தில்தான் குறிப்பிடத்தக்க ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒரு மணி நேரத்துக்கு $17.20 உள்ள குறைந்தபட்ச ஊதியம் அக்டோபர் 1 முதல் $17.6 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது ஒன்டாரியோவின் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் 2.4% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வால் வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை செய்யும் ஒரு தொழிலாளியின் ஆண்டு வருமானம் $835 வரை அதிகரிக்கும். இந்த ஊதிய உயர்வு கனடாவின் மாகாணங்களிலேயே 2வது உயர்ந்த குறைந்தபட்ச ஊதியமாக ஒன்டாரியோவை மாற்றுகிறது. ஒன்டாரியோவை தவிர மேலும் 4 மாகாணங்களிலும் அக்டோபர் 1 முதல் ஊதிய உயர்வு அமலுக்கு வருகிறது. சஸ்கட்சுவனில் ஒரு மணி நேரத்துக்கு $15 15.35 உயர்கிறது. மணிட்டோபாவில் ஒரு மணி நேரத்துக்கு $15.8 $16 உயர்கிறது. பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் ஒரு மணி நேரத்துக்கு $16 $16.5 உயர்கிறது. நோவா ஸ்கோஷியாவில் ஒரு மணி நேரத்துக்கு $15.7 $16.5 உயர்கிறது. கனடாவின் மற்ற மாகாணங்களில் ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அல்பர்டா மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அங்கு 2018 முதல் குறைந்தபட்ச ஊதியம் $15 தொடர்ந்து நீடிக்கிறது. இதன் மூலம் கனடாவிலேயே மிக குறைந்தபட்ச ஊதியம் கொண்ட மாகாணமாக அல்பர்டா இருக்கின்றது. இந்த ஊதிய உயர்வுகள் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படுவதாகவும் இது தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும் என்றும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.